அஸ்ஸலாமு அலைக்கும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாக வரலாற்றின் அடுத்த அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக மக்காவின் தலைவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் கடுமையாக துன்புறுத்தினார்கள். அவர்களில் மிகவும் கொடூரமானவன் உமையா இப்னு கலஃப். அவன்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முதலாளியும் ஆவான். அல்லாஹுவை மட்டுமே ஏற்றுக்கொண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அச்சமுமின்றி தனது ஈமானில் உறுதியாக நின்றார். இதை கேள்விப்பட்ட உமையா இப்னு அவன் மிகவும் கோபத்தில் மக்களுக்கு முன்பே கத்திக் கொண்டிருந்தான். இன்று மக்கா மக்களின் முன்னிலையில் அவர் கொண்டு வரப்பட்டுள்ளார். கைகளில் சங்கிலிகள் பூட்டப்பட்டுள்ளன. சுற்றிலும் கேலியும் அவமானங்களும் சூழ்ந்துள்ளன. ஆனால் அவரது இதயத்தில் இருந்த ஈமான் மட்டும் அசையவில்லை. உமையா தனது அதிகாரத்தையும் செல்வத்தையும் பயன்படுத்தி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிரட்டி பார்த்தான். அவனுடைய ஆட்களை கொண்டு அடித்து சித்திரவதை செய்தான். உமையாவின் கோபம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அடுத்து பிலால் ரலி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அடுத்த பாகத்தில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.